Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனல்ல போட்டு தேர்ட் கிவ்அவேக்கான வின்னர்ஸ் தான் இந்த வீடியோல அனௌன்ஸ் பண்ண போறேன். இந்த கிவ்அவே பொறுத்த வரைக்கும் நான் ரூல்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நான் கேட்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். ஒரு மந்த்துக்கே வந்துட்டு 4 क्वेश्चन தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எப்படி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா क्वेश्चनக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணல. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, பட் ஒரு சில क्वेश्चनக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் கேட்ட 4 क्वेश्चன்ஸ்க்குமே ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து அந்த கொசுவத்தி அட்டை 8 கொசுவத்தி அட்டை நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் இதுக்கு வந்து தப்பாக தான் நிறைய பேர் வந்து 6 பாக்ஸஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாருமே வந்து ஃபுல்லாக பார்க்காம டக்குன்னு பார்த்துட்டு 6 பாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு 8 பாக்ஸ் தாங்க ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் பவுச் பற்றி கேட்டிருந்தேன். அதில் வந்துட்டு 7 பென்னு ஒரு பென்சில் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அடுத்தது அந்த டூத் பிக் ஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 123 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்குமே நிறைய பேர். அதுக்கப்புறமா அந்த கலர் பேப்பர்ஸ் கேட்டிருப்பேன். எத்தனை கலர் பேப்பர்னு நான் கேட்டிருப்பேன். ஒவ்வொரு கலரையும் நீங்கள் தனித்தனியாக எண்ணி சொல்லியிருந்தீங்க. அதில் எத்தனை கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். அதுக்கு வந்துட்டு 5 கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி, இன்க்ளூடிங் அந்த ஒயிட் பேப்பரையும் சேர்த்து மொத்தமே 5 கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கும் நிறைய பேர் கரெக்டான ஆன்சரும் சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு சில பேர் தப்பான ஆன்சரும் சொன்னீங்க. இதாங்க ஆன்சர். பட் நான் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணும் போதே தெளிவாக சொல்லியிருந்தேன். கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது மட்டும் வந்துட்டு ரூல்ஸ் கிடையாது, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், அதுதான் முக்கியமான ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணவங்களுடைய அந்த மெயில் ஐடிக்கில் வந்து நான் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆன்சர் திரும்பவும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எப்படின்னா அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேரை வந்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக கொண்டு வந்தவங்கள தான். அவங்களுக்கு வந்துட்டு கேட்டபோது அவங்க வந்துட்டு திரும்பவுமே எனக்கு ஆன்சரை சென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆன்சர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணவங்கள நான் வின்னர்ஸாக சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிவ்அவே பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு குலுக்கல் முறையிலலாம் தேர்ந்தெடுக்கலை. அப்படியே தான் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் 20 வின்னர்ஸையும். ஒரு சில பேர் நினைக்கலாம் நம்மளும் தானே அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணோம், நம்மளை சூஸ் பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம். பட் உங்களை விடவும் அதிகமாக ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வின்னர் எடுத்திருக்கேன். நான் சொன்ன ரூல்ஸை கரெக்டாக யாரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்கள தாங்க நான் வின்னராக சூஸ் பண்ணேன். ரொம்பவே பார்த்து ஹானஸ்ட்டாக தான் இந்த கிவ்அவேல வந்துட்டு வின்னர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் யாருமே வந்து தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. இந்த கிவ்அவே கொஞ்சமே கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்திருக்கலாம், அதனால கூட நிறைய பேர் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் கிவ்அவேல கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான ரூல்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடக்கூடிய கிவ்அவேலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த கிவ்அவேல வின் பண்ணாதவங்க யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு முடிஞ்ச அளவு கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணவங்களோட நேம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ கிவ்அவே வின்னர்ஸ்க்கான நேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். நான் 1 by 1 அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருமே ஒரே வின்னர்ஸ் தான். இப்போ 20 பேரோட நேமையும் அப்படியே வாசிச்சிடுறேன். அப்படியே ஸ்க்ரீனில் உங்களுக்கு லெட்டர்ஸ் வரும், நேம் செக் பண்ணிக்கோங்க. க்ரீன் லீஃப், நிஷாந்த் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், பீஸ்ஃபுல் ஆர்ட், ஹர்னி ஜே, ஈஸ்வரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், நான்சி, நெஸ்ரின் தாஜ் அண்ட் இந்திராணி, சந்தானலக்ஷ்மி சுதாகர், மதிவதனி, தர்ணிகா, ஹரிணி ஸ்ரீனிவாசன், சண்முகம் அம்மணியப்பன், சித்ரா சுபா, டி நிவேதா, கிராஃப்ட் கார்னர், சுபைதா, யுவஸ்ரீ, காவியா, ஃபர்சானா. ஓகேங்க, இவங்கெல்லாம் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கிவ்அவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணவங்க இன்னுமே நிறைய பேர் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் அதை விட அதிகமாகவுமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணவங்கள நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மாதிரி சொல்லலாம். ஓகேங்க, யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நான் நெக்ஸ்ட் கிவ்அவே ரொம்ப ஈஸியாக போடுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுற மாதிரி, குட்டீஸும் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவே அடுத்த கிவ்அவேவை போடுறேன். யாருமே வந்து இந்த கிவ்அவேல வந்து நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த கிவ்அவேல கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். இந்த மாதிரி தாங்க கிவ்அவே அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸ் 20 பேர் அப்படின்னா அவங்கள தான் சூஸ் பண்ண முடியும் இல்லையா. எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க, எல்லாரையும் பண்ண முடியாதுல்ல. அந்த வின்னர்ஸ் யாரோ அதான் பண்ண முடியும், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ வின் பண்ணவங்க எனக்கு வந்துட்டு உங்களோட நேம், அப்புறம் அட்ரஸ், லேண்ட்மார்க்கு, பின்கோடு அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் இது எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு நான் கொரியரில் அனுப்ப முடியும். அதனால நான் கேட்டிருக்க எல்லாத்தையும் வந்துட்டு சரியாக அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த கிவ்அவேக்கான வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இந்த கிவ்அவேல வந்துட்டு 20 டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ட் திங்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது எல்லாமே நான் பாக்ஸில் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டேன். இன்னும் மேலே அட்ரஸ் ஓட்டுறது மட்டும்தான் பாக்கி. நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா அட்ரஸ் அதில் எழுதிட்டு நான் அட்ரஸ் ஒட்டி கொடுத்துருவேன். அதனால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக எல்லாருமே எனக்கு அட்ரஸை சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் திரும்பவுமே சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் கிவ்அவே கண்டிப்பாக அடுத்தடுத்த கிவ்அவே நம்ம சேனலில் போட்டுகிட்டே தான் இருப்பேன். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அடுத்த கிவ்அவே முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி போடுறேன். இந்த கிவ்அவேல வின் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் யாரும் கோச்சிக்க வேணாம். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.